வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி காரணமாக நேற்றைக்கும் இன்றைக்கும் வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது. ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. டெல்டா மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே நனைத்தது. நேற்றைக்கும் வடகடலோரம் வட உள் பகுதிகளில் கூட ஆங்காங்கே நனைத்தது. இந்த நனைக்கும் மழை இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு இரவு மட்டும் கொடுத்துவிட்டு ஆங்காங்கே கொடுத்துவிட்டு அப்படியே விலகிடும். இந்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதியில் நீடித்து கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு என்பது, அதாவது இந்த மெலிந்து சுழற்சியின் அப்படி தான் சொல்லணும், இது மேகமூட்டத்தை கொடுத்து விட்டு போகிறது. மீண்டும் வலுவான நிகழ்வு, அதாவது சுமத்ரா தீவிலிருந்து மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய புறப்பட போகிற நிகழ்வு காரணமாக 29ஆம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை முதல்ல தொடக்கும். 30ஆம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும்தான் முதல்ல, அதாவது டெல்டா தென் மாவட்டங்கள் மற்றும் தென் உள்பகுதிகள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்கள், கரூருக்கு மேற்கே மற்றும் கரூருக்கு தெற்கே சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் வடக்கே முன்னேறி வருவதற்கு சாதகம் தெரிகிறது. இதன் காரணமாக 30ஆம் தேதி, இதுதான் இறுதி அறிக்கை கிடையாது, இப்போ வரைக்கும் கொஞ்சம் முன்னேறுவதற்கு சாதகம் தெரியுது. இதனால் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் கடலோரம் மட்டுமல்ல, இன்னும் வடக்கே போய் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் கடலோரம் வரைக்கும் கூட மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. 30ஆம் தேதி தொடக்கம், 29ஆம் தேதி இலங்கை, 30ஆம் தேதி தமிழ்நாடு தொடக்கம். இலங்கையில் தொடங்கியதிலிருந்து 2ஆம் தேதி வரை மழை தான். இலங்கையில் 29ஆம் தேதி தொடங்கி 2ஆம் தேதி வரை மழை. தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி தொடங்கும். முதல்ல கடலோரம் தொடங்கும், டெல்டா கடலோரம் மற்றும் வடகடலோரம். ஆனால் வடகடலோரம் தொடராது. தொடங்கியதும் கொஞ்ச நேரம் பெய்துவிட்டு அப்படியே தெற்கு நோக்கி திரும்பிடும். அதாவது கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு அமைந்திருக்கு. இப்போது இந்த மழைப்பொழிவு 30ஆம் தேதி மாலை இரவில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு தொடங்கும். அதாவது டெல்டாவின் உள்பகுதி அதிகாலை காலையில் 12 மணிக்குள்ளே டெல்டா கடலோரம் வடகடலோரம் தொடங்கும். ஆனால் வடகடலோரத்தில் திருவள்ளூர் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குது. சென்னைக்குமே அந்த செங்கல்பட்டிலிருந்து தான் வாய்ப்பு தெரியுது இப்போ வரைக்கும். ஆனால் நான் திரும்ப சொல்கிறது ஒன்றே உண்டு, இது நான் அழைத்து வருவதில்லை, அது வருவதே நான் சொல்கிறோம். கொஞ்சம் முன்னேறி கூட பெய்யலாம், அல்ல கொஞ்சம் புதுச்சேரிக்கு தெற்க கூட அமையலாம். நான் ஒரு எல்லையை சொல்கிறேன். என்ன சார், அன்னைக்கு செங்கல்பட்டுக்கு மழை பெய்யுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்கிட்ட கோவப்படக்கூடாது. புரியுதுங்களா? இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பை நான் அறிவிக்கிறேன். ஆனால் இந்த மழை பொழியும் என்று சொல்லி கொண்டிருந்தோம். இப்போ எந்த இடத்துல பொழியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பரவலான மழை பொழிவும் ஆந்திர பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமிற்கும் மழைப்பொழிவை கொடுப்பது ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக 2வது வாரம், அது மெதுவாக வந்த 2வது வாரம், இல்லைன்னா 5ஆம் தேதிக்கு மேலே எப்போனாலும் தொடங்கும். கண்டிப்பாக பொங்கலுக்கு முன் மிக கன மழைப்பொழிவு 3-4 நாட்களுக்கு இருக்குது. ஜனவரி மாதத்தில் குளிர், இப்போவே குளிர் விலகி விட்டது பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். கடுமையான குளிர் காணப்பட்டிருந்தது 15ஆம் தேதி டிசம்பர் 15க்கு முன்னாடி. 16, 17 மழைப்பொழிவை கொடுத்தது. 18, 19 இலங்கையில் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து பாதித்தது. மீண்டும் ஒரு பாதிப்பு. அப்போ நமக்கு குளிர் இருந்தது. இப்போ குளிர் விலகியது, கிழக்கு காற்று ஏற தொடங்கியிருக்கு. மீண்டும் குளிர் வந்தாலும் கடந்த மாதம் வாட்டி வதைத்த குளிர் போல் இருக்காது. பெரும்பாலும் பெரிய குளிர், நடுக்கும் குளிரெல்லாம் இருக்காது, உறைபனியெல்லாம் இருக்காது. ஒருவேளை குளிர் வந்தால் உறையும் அளவிற்கு குளிர் இருக்காது. சாதாரண குளிர் கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய, வடகிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய குளிர் தான். இமயமலை குளிரோ வடதுருவ குளிரோ அதாவது இமயமலையிலிருந்து அதற்கு வடக்கே உள்ள பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து வராது.
காரணம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு உருவாகி அது அரபிக்கடல் வழியாக நிகழ்வுக்கு குளிர்காற்றை ஈர்க்கப் போகிறது. அதனால கிழக்கு காற்று தான் இனிமேல். வலுவான கிழக்கு காற்று நுழைதல் என்பது குளிர் இருக்கும், ஆனால் மழை பெய்த அன்றைக்கு குளிர் சுத்தமாக 0 ஆகிடும். இப்போ இன்றைக்கு குளிர் இல்லை, மேகமூட்டமாக இருக்குது. நாளை மறுநாள் அதாவது 27, 28ஆம் தேதி மீண்டும் லேசான ஒரு குளிர் வந்தாலும் மேகமூட்டங்கள் காணப்படும். 29ஆம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடுக்கும் பொழுது நமக்கு முற்றிலுமாக குளிர் விலகி இருக்கும். 30ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்கும், கொட்டி தீர்க்கும். தொடர் மழைப்பொழிவு அல்ல, நிகழ்வு எதுவும் தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடலுக்கு இப்போ கறக்க போகிறதில்ல. காத்திருந்து இன்னொரு நிகழ்வோடு இணைந்து தான் வரப்போகுது. இப்படியே தாமதப்படுத்திட்டே இருக்க, இப்படியே ஜனவரி இறுதி வரை கொண்டு போயிருவீங்களா அப்படின்னு கூட நீங்கள் மனசில் கேட்கலாம். இல்லை, நடக்காது, அப்படியெல்லாம் போகாது. நாம் எதிர்பார்த்த நிகழ்வு இந்த மாத இறுதி நாட்கள், மேலும் ஜனவரி மாத முதல் வாரத்தில், அதாவது இது 5ஆம் தேதி வரை மழை எதிர்பார்த்துருந்தோம், இதுவே நம்ம 3ஆம் தேதி வரை கொடுக்க போகுது. 4, 5 இடைவெளி கொடுத்து 6ஆம் தேதியிலேருந்து வரலாம், அல்லது 5ஆம் தேதியிலேருந்து வரலாம். புரியுதுங்களா? இது 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கும் 3ஆம் தேதி வரை இலங்கைக்கும் கொடுக்க போகுது. 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு இருக்கும், ஆனால் பெரிதாக இருக்காது. ஏன்னா கடந்து போகிற நிகழ்வு இது இல்லை, அடுத்தது தான் கடந்து போகிற நிகழ்வு. ஆக இந்த நிகழ்வு 30ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி நல்ல மழை பொழிவை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்கும். 31ஆம் தேதி. இதில் குறிப்பாக 31ஆம் தேதி மாலை இரவு, அதாவது புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த முதல் நாள் இரவு, நள்ளிரவு, புத்தாண்டு பொழுது விடியும் நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரிகிறதுங்க. குறைந்தபட்சம் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை தெரிகிறது. ஆங்காங்கே பரவலாக நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு தெரியுது. ஆனால் இது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் எட்டுமான்னு தெரியல. ஆனால் ஈரோடு எட்டும், ஈரோட்லையும் மேட்டூர் எட்டுமான்னு தெரில. ஆனால் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம், அந்தியூர், எண்ணமங்கலம், பவானி, அத்தானி மற்றும் ஈரோடு, மொடக்குறிச்சி மற்றும் தெற்கு பகுதி எல்லாமே. அதே போல் கரூர் மாவட்டத்தோட தென்னிலை, அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, திருப்பூர், கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகள் மற்றும் திண்டுக்கல், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல் ஏற்கனவே சொல்லியாச்சு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இத்தனை மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 31ஆம் தேதி இரவு 1ஆம் தேதி கிடைக்கும். 1ஆம் தேதியும் மழை இருக்கு. 2ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் மழை ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். 2ஆம் தேதி பகலில், அதாவது 2ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் தான் தமிழ்நாட்டுக்கு, 2ஆம் தேதி பகல், 3ஆம் தேதியில் இலங்கைக்கு மட்டும் இருக்கும். சரி, அப்போ 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி. 2ஆம் தேதி அதிகாலை விளையிடும். 1ஆம் தேதி, 31ஆம் தேதி தான் மழைக்கு வாய்ப்பு கூடுதல். 31 சார், இந்த மழை எங்களை ஒதுக்கிடுச்சு. ஒதுக்கலாம், பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும், அருகருகே ஒதுக்கும், கூடுதல் குறைவாக இருக்கும் அருகருகே. இந்த குளிர்காலத்தில் இந்த மழைப்பொழிவு நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். குளிர் என்பது விலகி மீண்டும் மழைப்பொழிவு ஜனவரி மாத 5ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக 9 தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கனமழை வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குங்க. 2 நாள் இடைவெளி விட்டு மீண்டும் 3-4 நாள் மழை, பிறகு 2-3 நாள் இடைவெளி விட்டு மீண்டும் 3-4 நாள் மழை என்று பொங்கலுக்கும் மழை இருக்கலாம், அல்லது பொங்கலுக்கு இடைவெளி விட்டு அடுத்த நாள் மழை இருக்கலாம். இந்த 2 நாள் இடைவெளி விடுறது பொங்கலுக்கு அமையலாம். ஏன்னா இப்போ 5ஆம் தேதி மழை வருதுன்னு வச்சிங்களேன், உதாரணத்துக்கு 5னா 6, 7, 8 முடிஞ்சிடும். 9, 10 இடைவெளி கொடுக்கும். 11, 12, 13, 14 மழை பெய்யும். அடுத்த 2 நாள் இடைவெளி கொடுக்கும். இப்படி நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். ஜனவரி மாதம் மீண்டும் ஒரு மழைக்காலம். இது நாம் எதிர்பார்த்த ஒன்று தான், சொன்ன ஒன்று தான். பொங்கலுக்கும் மழை உண்டுன்னு சொல்லியிருக்கோம். டிசம்பர் இறுதி நாள். நல்லா ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, நீங்கள் ரொம்ப ஆதங்கப்படுறீங்க இந்த மழையை காணும்னு. நாம் ஏற்கனவே நான் ஒரு நாள் கடந்த 16, 17 தேதி அறிவிக்க கொடுக்கும் பொழுதே 10 நாள் இடைவெளி இருக்கும். இந்த 10 நாள் பயன்படுத்தி நிலக்கடலை விதைங்க, தயார் நிலையில் வச்சுக்கிங்க. அடுத்தது கிறிஸ்மஸுக்கு பிறகுதான் மழை சொன்னா இல்லையா? அப்புறம் எப்படி 10 நாள் நகருமே? நகராது, நம்ம மனசுக்கு வேகமாக போடாது.
ஆகவே நாம் கவுண்ட் டவுன் 10 நாள் எப்படி வேகமாக நகரும், 10 நாளுங்க, அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 நாள். நிலக்கடலை விவசாயிகளுக்கு சொல்லியிருந்தேன், 16, 17 மழை, 18 28 வரை ஒரு 10 நாள் இடைவெளி இருக்கும், கிறிஸ்மஸுக்கு பிறகு மழை. அப்போ 10 நாள் இடைவெளி கிடைக்கும். தயார் நிலையில் வச்சிங்க நிலக்கடலையை டக்குன்னு போடணும். நீங்கள் அப்போ தான் நிலக்கடலை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா லேட் ஆயிரும். உழுது தயார் நிலையில் வச்சிங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதே போல் 16, 17 மழை கூடுதலாக பெய்து விட்டால் அப்புறம் காய்வதற்கு 2 நாள் எடுத்துக்கொள்ளும். அப்புறமா நீங்கள் விதைச்சிங்கன்னா அடுத்த மழை உங்களுக்கு வரும் அப்படின்னு கூட சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆகவே எதுவும் நாம் தப்பாக சொல்லலை. எதோ யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் மழை வராதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க, பீதியை கிளப்புறீங்க. பொறுத்திருந்து பாருங்கங்க, பல்ல கடிச்சிட்டு இருங்க கொஞ்சம், புரியுதுங்களா? பொறுத்திருந்து பார்க்கணும். மழை ஜனவரி இறுதி வரை இருக்கு. நான் 26, 25ன்னு சொல்லியிருக்கிறேன். ஜனவரி மாத இறுதி நாட்களில் கூட மழை தெரியுது. குறைவான மழையாக இருக்கும், நனைக்கு மழை, லேசான மழையெல்லாம் இருக்கும். நிகழ்வு கடலில் இருந்துகிட்டே இருக்கும். இலங்கைக்கு பிப்ரவரி 15 வரை பாதிக்கும் மழை இருக்கு. அப்பப்போ வந்து இலங்கையை மிரட்டி கொண்டே இருக்கும். அப்பப்போ வெடிப்புக்குள்ள நிலச்சரிவு ஏற்படுத்தும். அணைகள்லேருந்து தண்ணீர் தண்ணீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் உங்களுக்கு இலங்கை வானிலை வேணால் நான் போட்டுகிட்டே இருக்கேன். அங்கேருந்து வரக்கூடிய செய்தியை பாருங்கள். இலங்கைக்கு பிப்ரவரி 15 வரைக்கும் அணைகள் திறந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா மலைப்பகுதிகளில் மழை இருக்கும், அணையிலிருந்து ஓவர்ஃபுல் ஆகி அணை திறந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதே போல் நிலச்சரிவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்பப்போ. இப்போ கூட இந்த 30, 31, 1, 2 தேதியும் கூட அச்சுறுத்தும் மழை தான். அது கூட கொஞ்சம் நிலச்சரிவு ஏற்படுத்தும், அணைகள்லேருந்து நிறைய தண்ணி திறக்க ஏற்படும். இதை விட கூடுதல் மழை இந்த 2வது வார மழை, பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுலாம் நிறைய மழை. ஆக பிப்ரவரி 15 வரை இலங்கைக்கு அச்சுறுத்தல், தமிழ்நாட்டிற்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய நெல் தானியங்களுக்கு தேவையான நீரை கொடுக்கும். இந்த நிகழ்வு வந்து வடகடலோரம், ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரம் ஒதுக்கலாம். சார் சொன்னீங்களே வரலைன்னு கேட்கக்கூடாது, ஒதுக்கலாம்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே வராதுன்னு சொல்லியிருக்கேன். டெல்டாவுக்கு தெற்கே தான் பெய்யும்னு சொல்லியிருக்கோம். கரூருக்கு மேற்கேன்னு சொல்லியிருக்கிறோம். ஈரோடு உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம். அது கர்நாடக எல்லையோர வரைக்கும் எட்டுன்னு இருக்கும். ஒதுக்கி ஆங்காங்கே கடக்கும் நிகழ்வு அடுத்தது 2வது வாரம் 5ஆம் தேதிக்கு மேலேன்னு சொல்லியிருக்கேன். 5ன்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா 5ஆம் தேதி வரல நீங்கள் உடனே கேட்பீங்க. அதனால தான் 7 தேதிக்கு மேல் 2வது வாரம்னு சொல்லியிருக்கேன். லேட்டாக வந்தால் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் வரும். 9ஆம் தேதி கண்டிப்பாக அது நிகழ்வுன்னு ஊடுருவும், நல்ல மழை பொழிவு தரும். அதுக்கு இடையில கூட முன்கூட்டியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்பதுனா அதிகபட்ச தாமதத்தை நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ஜனவரியில் நிறைய மழை இருக்குது, பொறுத்திருந்து பாருங்கள். கண்ட செய்தியை போட்டு குழப்பிட்டு மழை முடிஞ்சிட்டு பனி தாங்காதீங்க. வேர்க்குதா இல்லை? இன்றைக்கு வியர்வை வந்திருக்கா இல்லையா? மழை முடியலை, பனி விலகி மழை வரும். ஜனவரியில் பனி பெரிதாக இருக்காது, குளிர் பெரிதாக இருக்காது. பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி.